ஜீன்ஸ் பேண்ட்டு, டீ-ஷர்ட்டு, குட்டி குட்டி பாவாடையெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்க கோயிலுக்குள்ளலாம் வரக்கூடாது. அப்படி நீங்க போட்டிருந்தீங்கன்னா, கோயில வெளியே இருந்தபடியே பார்த்துட்டு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஜாபல்பூர் அப்படின்ற ஒரு சிட்டில வந்து 40க்கும் மேற்பட்ட நோட்டீஸ்கள் அங்க இருக்கக்கூடிய கோயில்களுடைய சுவர்கள்ல ஒட்டப்பட்டிருக்கு. இது வந்து இப்ப பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் கல்ச்சர் பிரகாரம் தான் நீங்க உடை உடுத்திட்டு கோயில்களுக்குள்ள நீங்க வரணும். ஏன்னா இந்தியன் கல்ச்சரை நம்ம வந்து மதிக்கணும். அதாவது நீங்க புடவைகள் கட்டிக்கிட்டு உங்களுடைய தலையில வந்து முக்காடு போட்டுக்கிட்டு தான் நீங்க கோயிலுக்குள்ள வரணும். இல்லைன்னா நீங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது. நீங்க வந்து வெஸ்டர்ன் டைப் ட்ரெஸ் வந்து நீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னா கோயிலுக்குள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாபல்பூர் அப்படின்ற ஒரு சிட்டியில வந்து இப்போ நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வலதுசாரிகள் சார்பாக தான் இந்த நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வந்து சொல்லப்படுது. இந்த விஷயத்துக்கு வந்து விமன் ஆக்டிவிட்டிஸ்ட் எல்லாம் பயங்கரமான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண் என்ன உடை உடுத்தணும், என்ன உடை உடுத்தக்கூடாது அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு பெண் எந்த உடையில அவ கம்ஃபர்டபுளா இருப்பாளோ அந்த உடையை தான் அவங்க வந்து உடுத்துவாங்க. உங்களுக்கு என்ன பெண்களுடைய உடையை பத்தி, நீங்க எதற்கு பெண்களுடைய அலமாரைகளை போய் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்களை இந்த போஸ்டருக்கு இப்ப முன் வச்சுட்டு வராங்க. இது மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜாபல்பூர்ல மட்டும் இந்த ஒரு விவாதம் இப்ப எழும்பல. இது இப்ப இந்தியா முழுக்க எழும்பியிருக்கக்கூடிய ஒரு விவாதமாகவே பார்க்கப்படுது. அவ்வப்போது இந்தியாவில் வந்து இந்த ட்ரெஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும். பெண்கள் வந்து இப்படிதான் ட்ரெஸ் போடணும், இப்படி எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் இப்படி ட்ரெஸ் பண்றதுனால ஆண்கள் வந்து சலனப்படுறாங்க. அதனால இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு ஒரு சில பேருடைய கருத்துக்களா இருக்கும். இதற்கு எல்லாமே வந்து கண்டிப்பா எதிர்வினைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றத நம்ம செய்திகள் வாயிலாகவும் சரி, சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்மள பல பேரும் அப்படியெல்லாம் கிடையாது. பெண்கள் வந்து என்ன ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய உரிமை, ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட உரிமையிலேயோ விருப்பத்திலேயோ நம்ம போயிட்டு தலையிடக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு தான் வருவோம். இந்தியா முழுக்க இப்ப இது பெரும் பேசு பொருளாகி இருக்கிறதுனால பெண்களுடைய ட்ரெஸ்ஸை பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்களும் பெண்ணியம் பேசக்கூடியவர்களும் இப்ப கடுமையான எதிர்வினைகளை வந்து முன்வச்சிட்டு வராங்க.